ஆக்சுவலா எறா காலி ஆயிடுச்சு. அம்மா எனக்காக ஆசையா எறா வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன வெரைட்டிஸ் கடலுக்குள்ள இருக்கோ எல்லா வெரைட்டிஸுமே நம்ம ஹோட்டல்ல இருக்கு. நண்டை விட சளிக்கு ஒரு சூப்பரான மருந்து வேற எதுவுமே கிடையாதுங்க சத்தியமா. தலையை இப்ப நான் சாப்பிட போறேன். என் பொழப்பு இன்னைக்கு இப்படி ஆயிருச்சு. ஐயோ, வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே அதுவுமா காரசாரமா உங்க கண்களுக்கு விருந்தளிக்கிற மாதிரி நான் இன்னைக்கு சூப்பரான ஒரு விருந்து சாப்பிடலான்னு வந்திருக்கிற இடம் தான் சென்னை ஈசிஆர் ரோட்ல கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர்ஸ்ல கூவத்தூர்ல அமைஞ்சிருக்கிற நம்ம பாண்டியன் ஹோட்டல். ஹோட்டலை பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குது. பாருங்க, இந்த கூரை போட்டதுதான் ஹோட்டல். இந்த பக்கம் அப்படியே திரும்பி பாருங்க, இந்த ஷீட்டு போட்டதுதான் சமையல் கூடம். நம்ம வந்து எங்கேயாவது இந்த மாதிரி பார்த்திருப்போமா? இந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலா சூப்பரா எல்லா வெரைட்டிஸும் அந்த அளவுக்கு அப்படியே சூப்பரா காரசாரமா வேற லெவல்ல ஒரு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போற ஈசிஆர்ல போற எல்லா மக்களும் வந்து செம்மையா வயிறார சாப்பிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 12 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் சுட 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 அடுத்து ரெடி ஆகிட்டே இருக்கு. பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா டெம்டிங்கா இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கிச்சனுக்குள்ள போவோம். கிச்சன்ல என்னென்ன சமைக்கிறாங்க, யார் யார் இருக்காங்க, எப்படி எப்படி இருக்கு, கிச்சன் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இங்க பாருங்க, எவ்வளவு அழகா காத்தோட்டமா சூப்பரா அமைஞ்சிருக்கு இந்த கிச்சனு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், விறகடுப்புல ட்ரெடிஷ்னலா சமைக்கிறாங்க. விறகடுப்புல சமைக்கிற சாப்பாடை சாப்பிடுறதே அவ்வளவு ஒரு ருசி, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவும் பாட்டி வேற லெவல்ல சமைக்கிறாங்க. எப்படி இருக்குன்றத வீடியோல பாருங்க. குடும்பத்தோட வந்து வேலை செய்யறாங்கல்ல, எல்லாம் குடும்பமா சேர்ந்து வர மக்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம சாப்பாடு கொடுக்குறீங்க, அப்படிதானே? உண்மையாவே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. இதை பாருங்க, மீன் பொரிச்சு எடுக்கிறாங்க அக்கா. என்னென்ன வெரைட்டிஸ் கடலுக்குள்ள இருக்கோ எல்லா வெரைட்டிஸுமே நம்ம ஹோட்டல்ல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு பிடிக்க போறேன் உங்க ஹோட்டல்ல. ஆமா, எல்லா வெரைட்டியும் வாங்கி எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சாதம் வெந்துருச்சு. இப்ப நம்ம ஆயா வந்து சாதம் எப்படி இருக்கு, வெந்துருச்சா கரெக்டா அப்படின்னு பார்க்க போறாங்க. பாருங்க, என்ன ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல ஒரு கிராமத்துல போய் ஒரு பாட்டி வீட்டுல உட்காந்து சாப்பிடுற ஒரு ஃபீல் வரும். அவ்வளவு சூப்பரா இருக்கு. வெந்துருச்சா? இன்னும் இல்ல பாருங்க, எனக்கும் தெரியும், சாதம் வடிக்க தெரியும், பாத்துக்கோங்க. வந்து கூட்டம் ஹெவியா வந்துகிட்டு இருக்கு. எனக்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஹெவியான கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் போய் கண்டிப்பா எல்லா டிஷ்ஷுமே நான் வந்து டேஸ்ட் பண்ணி பாத்துருவேன். இங்க பாருங்க, இதுதான் வந்து சாப்பிடுற இடம். எவ்வளவு பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி பரபரப்பா இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பார்சல் வந்து செக்ஷன். இங்க வந்து கேட்க அடுத்தடுத்து வந்து பார்சல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டக்கு 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 டக்குன்னு. இங்க பாருங்க, எவ்வளவு பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட. அவ்வளவு சூப்பரா இது பாருங்க. இங்க பாருங்க, எறா இருக்கு. ஃபிஷ் வெரைட்டிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சிருக்காங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்து வந்து காடை இருக்கு, சிக்கன் இருக்கு. என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே இங்க பாருங்க, கல் இங்கேயே இருக்கு. உள்ள இருந்து செஞ்சு கொண்டு வந்து இங்க வச்சிருவாங்க. கேட்கறவங்களுக்கு இங்க இருந்து சுட சுட வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இதை பாருங்க, பாண்டியன் ஹோட்டல். வெஜ் அண்ட் நான்வெஜ், மீன் குழம்பு, சாப்பாடு அப்படின்னு போட்டிருக்கும். ஈசிஆர்ல சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்ல கூவத்தூர்ல அமைஞ்சிருக்கு. மாஸ்டர், உங்க பேரு? வால்மீகி. ஆஹா, வால்மீகி ராமாயணத்தை எழுதின மாதிரி மாஸ்டர் வந்து இந்த ஹோட்டல்ல எல்லாரும் சூப்பரா சாப்பிடணுன்றதுக்காக சுட 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 அண்ணல்ல நின்று எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சூப்பர். நெத்திலி ஃப்ரையா மாஸ்டர்? இது ஒரு பிளேட்டா 2 பிளேட்டா? 2 பிளேட்டு. சூப்பர் சூப்பர், செம்ம. எனக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு பார்த்தா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆஹா, சுட 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 சுட.
நன்றிண்ணா. போதுண்ணா. நான் வந்து சாப்பிட்டு வந்து வாங்கிக்கிறேன். கிட்டத்தட்ட இப்ப நம்ம வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்ப சாப்பிட போறோம். அடுத்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, முட்டைக்கோஸ் கூட்டு சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. வாங்க, மீன் குழம்பு அப்படியே ஆந்த வேலையே வாங்கிக்க கூடாது. வாங்க அப்படியே கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. மாங்காய் இல்லையான, மாங்காய் காலி ஆயிடுச்சு. அதனால நமக்கு வந்து மீன் மட்டும் தருவாங்க. ஆஹா, போதுண்ணே கோலா மீன். போதுண்ணே. இப்ப நான் வந்து சைட் டிஷ்லாம் வாங்கி நான் ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அதை உங்களுக்கு காட்டும் போதே உங்களுக்கு வித்தியாசமா ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறாங்களேன்னு தயவு செஞ்சு பாக்குறவங்க பொறாமப்படாதீங்க. கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை வெரைட்டிஸ் ஒரே இலையில. இங்க பாருங்க, காணாங்கத்தை, எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச வஞ்சரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச நெத்திலி. இது பாருங்க, மஞ்ச வாழ்ச்சியில நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டோம். நான் இது வரைக்கும் நிஜமாவே சாப்பிட்டது இல்லை. அடுத்து பாருங்க, இவன் தான் ஹைலைட்டே. இவனுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நண்டு சமல்ல, அப்படி மசாலாவோட சேர்த்து நண்டு. இங்க பாருங்க, இவர் வந்து நவர மீன். எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். போடா, போ. ஐயோ, நம்மள இங்க உட்காந்து சாப்பிட விட மாட்டான் போல இவன். முட்டிடுவான் போல, பின்னாடியே வரான். இங்க பாரு, உள்ள சாப்பிட இடம் இல்ல. நீங்க வந்தா டே வராதடா. ஐயோ, நிஜமாவே பின்னாடியே வரான், தோரத்துறான். என்ன போய்த்தானா இல்லையா? டே ப்ளீஸ்டா, ஒரே ஒரு 4 வாய் மட்டும் சாப்பிட்டு காட்டிக்கிறேன்டா. என்னை விடுறா, ப்ளீஸ்டா. என்னது ஷார்ட்கட்ல வரான்? என்னால அப்படி ஏடியெல்லாம் ஓட முடியாது சத்தியமா. நான் இன்னைக்கு எங்க உட்காந்து எப்படி என் பொழப்பு இன்னைக்கு இப்படி ஆயிருச்சு. ஐயோ. இப்போ வந்து நம்ம வந்து சைட் டிஷ் எல்லாம் பார்த்தாச்சு, செமையா இருக்கு. அடுத்து இப்போ நம்ம வந்து மெயின் டிஷ் வர போறோம். இங்க பாருங்க, மீன் குழம்போட ஒரு சாப்பாடு வேற லெவல்ல. கோலா மீன். பல போராட்டங்களுக்கு அப்புறம் நான் வந்து சாப்பிட உட்காந்துருக்கேன். நீங்க பாத்துருப்பீங்க. வேற லெவல்ல. இதை பாருங்க, மீன் குழம்போட டெக்ஸ்சரே செம்மையா இருக்கு. எனக்கு வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா எனக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து நான் போராடி இருக்கேன் அந்த ஆடோட. இப்ப வந்து சாப்பிட போறோம். மீன் குழம்பு பாருங்க, இங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்கு மீன் குழம்பு. என்ன மாங்காய் இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்ப நான் சாப்பிடுறேன். ஆஹா, காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே சூப்பரு, செம்மையா இருக்கு. லைட்டா காரம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கு. அப்படி இருந்தாதான், ஏன்னா அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு நாக்குல கண்ணுல எல்லாம் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கணுமா, அப்பதான் அது சூப்பரான சாப்பாடுன்னு அர்த்தம். அடுத்து வந்து இங்க பாருங்க, நான் காய் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, செம்மையா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு. அப்படி சாப்பாடோட வச்சு சாப்பிடுவோம், சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. கோலா மீன், நிறைய பேர் வந்து கோலா மீன்ல இந்த முள்ளெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க. பட் நான் முள்ளோட தான் சேர்த்து சாப்பிடுவேன். எனக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த முள்ளு பாருங்க. கோலா மீனை சும்மா சாப்பிட்டு பார்ப்போம், மீன் குழம்பு இல்லாம, சாப்பாடோட இல்லாம. செம்ம டேஸ்ட். கண்டிப்பா எப்போ வந்தாலும் பாண்டியன் ஹோட்டல்ல மிஸ் பண்ணிடாதீங்க. இனிமேட்டு நான் எந்த ஈவெண்ட், எந்த ஷூட்டு, இல்லை நம்ம விளாக் எடுக்க போறோம் என்னன்னாலும் இந்த ஈசிஆர் பக்கம் வந்தா நான் வரக்கூடிய ஒரே ஹோட்டல் பாண்டியன் ஹோட்டல் மட்டும்தான். நல்ல காரம் சாரமா சூப்பரா இருக்கு, செம காரம். இதுல நான் வந்து எதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாக்குறதுனே தெரியலையே. நான் வந்து சைடு எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு பார்த்துறேன். சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை.
இந்த சைடு சாப்பிட்டாவே நமக்கு வயிறு ஃபுல் ஆயிரும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. காணாங்கத்தை மீன் வாங்கி அந்த மாதிரி மீன் வாங்கி நான் வந்து சாப்பிட்றேன். காரத்தோட சமைச்சு சாப்பிட்றேன். நான் சமைக்கல, மாஸ்டர் சமைச்சாரு, நான் சாப்பிட்றேன். சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து நெத்திலிய பாருங்க. ஒரு நெத்திலியெல்லாம் சாப்பிட்டாலாம் அந்த அந்த ஒரு டெம்டிங் வந்து அடங்காது. நம்ம வந்து ஃபுல்லாவே சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட். நெத்திலி அப்படி ப்ராப்பரான நெத்திலி 65 டீப் ஃப்ரையா கிரன்ச்சியா. ஏன்னா நெத்திலி வந்து இவ்வளோண்டு தானே இருக்கும். அதுல இருக்கிற முள்ளோட சேர்த்து அந்த முள்ளெல்லாம் நல்லா முருகலா வருந்து அப்படி செம்மையா இருக்கு. நம்ம வந்து ஆஹா அம்மா யாரா ஆக்சுவலா யாரா காலி ஆயிடுச்சு. அம்மா எனக்காக ஆசையா யாரா வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. சத்தியமா எனக்கு வந்து நான் வீடியோக்காக நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு அழுகை நிஜமாவே எனக்கு வருது. ஏன்னா என் அம்மா தான் வந்து எனக்கு பார்த்து பார்த்து இப்படி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாரோட அம்மாவும் அப்படிதான். எனக்கு வந்து தங்கம் நீ இரு, நான் உனக்கு வந்து யாரா நீ சாப்பிட்றதுக்குள்ள நான் செஞ்சு கொண்டு வந்துறேன்னாங்க. அதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இப்ப அம்மா கொண்டுட்டு வந்து எறா சாப்பிட்டு பார்க்க போறோம். எறா பாருங்க அப்படி சுட சுட இருக்கு. இதே நான் வந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் இவ்வளவு நேரம் சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. ரசிச்சு செம்மையா சாப்பிட்றேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு. எறா பாருங்க அப்படி கிரேவியோட தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அம்மா எனக்காக நீ சாப்பிட்றதுக்குள்ள கொண்டுட்டு வந்துறேன்னு சொல்லி கொடுத்ததுனால இப்போ உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன். எறா பாருங்க. எறால எப்பயுமே ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும். அந்த இனிப்பு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். செம்ம ஃப்ரெஷ்ஷான எறா அம்மா கிளீன் பண்ணிட்டு போனாங்க. நான் உங்கள்கிட்ட காட்டினேன்ல, அது எனக்கு செய்யறதுக்கு தான் கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு உண்மையாவே. இருங்க கொஞ்சம் சாதம் ஒரு வாய் சாப்பிட்டுக்குவோம். என்ன வெரைட்டியா ஃபுல்லா இந்த சைட் டிஷ்ஷே சாப்பிட்டுட்டு சாதத்தையும் ஒரு வாய் அப்படி சாப்பிட்டுக்குவோம். செம சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம இங்க பாருங்க நகர மீன் சாப்பிட போறோம். நகர மீன் வந்து செம்ம டேஸ்ட். முள்ளு இருக்கு. நகர மீன் வந்து வேற லெவல் டேஸ்ட். சின்ன மீன் தான், முள்ளெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இதுல. ஆஹா மீன்ல முள்ளே கரையுது. அந்த அளவுக்கு செம்மையா ஃப்ரை பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க இவனுக்கு கண்ணு பாருங்க. இந்த பக்கம் இவன் தலையை இப்ப நான் சாப்பிட போறேன். செம்ம டேஸ்ட். சூப்பரா இருக்கு. மீன் தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு பிடிக்கும். குழம்புலாம் மீன் தலை போட்டாங்கன்னா எங்க வீட்டுல 4 தலை போட்டாலும் நானே சாப்பிடுவேன். இப்ப பாருங்க, இப்ப நம்ம நண்டு வந்து இப்ப சாப்பிட போறோம். நண்டை இப்படி எடுத்து இப்படி காலை அப்படி திருப்பி அப்படி உடைச்சு இப்படி மசாலாவை இது மேல வச்சு யூஸ்வலாவே இந்த ஓடு வந்து ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா இதை வந்து துப்பிடணும். உடனே உடம்புல போய் ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் பண்ணிடும். ஆனால் இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் வந்து நண்டுல ஓடோட சேர்த்தே நான் சாப்பிட்டுருவேன். ரொம்ப பெரிய ஓடா இருந்தது. இந்த காலில் வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கொடுக்குல வந்து ரொம்ப பெரிய ஹார்டான ஓடு இருந்ததுன்னா அதை வந்து எடுத்து போடலாம். மற்றபடி இதை பாருங்க சாப்பிட்டு முழுங்கிட்டேன், அவ்வளவுதான். அடுத்து இப்ப பாருங்க நண்டுல உடம்பு. குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட கொடுக்கலாம். நண்டை விட சளிக்கு ஒரு சூப்பரான மருந்து வேற எதுவுமே கிடையாதுங்க. சத்தியமா நண்டு வந்து அவ்வளோ நல்லது. சளி பிடிச்சவங்களுக்கு நண்டு ரசமோ இல்லை இந்த மாதிரி நண்டு கிரேவியோ, நண்டுல என்ன பண்ணி கொடுத்தாலும் டேஸ்ட் இருக்கும். இந்த மசாலா ஆஹா இங்க பாருங்க. இத வந்து எவ்வளவு ஃப்ரெஷ் இருக்கு தெரியுமா? செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. சூப்பராங்க. பாருங்க நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வெள்ளையர்னு இது ஃபுல்லா ஃப்ளஷ் தான். எப்படி இருக்கு? அப்படி ஏறாவை எடுத்து இந்த ரைஸ்ல பாருங்க. வீட்டுல வந்து அம்மாலாம் கொடுப்பாங்க. எறா வறுத்து அந்த எண்ணெய் சட்டியில கடைசியா வந்து அந்த தொக்கு கொஞ்சோண்டு இருக்கும். அதுல வந்து ஒரு வாய் சாதத்தை போட்டு பெரட்டி அதுக்கு அடிச்சுக்குவோம் பாருங்க. அந்த சுகம்லாம் வந்து அந்த சந்தோஷம், அந்த திருப்பி அந்த நினைவுகள்லாம் வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் வராதுங்க. எறாவை பாருங்களேன். குட்டி எறாதான். செம்மையா இருக்கு. எவ்வளவு சூப்பரா கிளீன் பண்ணிருக்காங்க. செம வேற லெவல் டேஸ்ட்ங்க.
சாப்பிடுற விஷயத்துல என்னைக்குமே கூச்சப்படவே கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தா கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும். ஐயோ இவங்க பாக்குறாங்களே, அவங்க பாக்குறாங்களே, அவங்கள தப்பா நினைப்பாங்களா, இல்ல இவ்வளவு சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிருமா, இல்ல நம்ம வந்து டயட் மெயின்டைன் பண்றோமே, சாப்பிடுறதுக்கு தாங்க வாழ்றோமே, ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் எல்லாமே, எல்லாம் சாப்பிடணும். அடுத்து பாருங்க சிக்கன் அப்படி மசாலாவோட எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க சிக்கன். ஆஹா செம்மையா வெந்திருக்கு, சூப்பரா வெந்திருக்கு. நான் உண்மையா சொல்லவா, கடவுள் சத்தியமா இந்த கிரேவி எங்க அம்மா பண்ற கிரேவி அப்படியே டேஸ்ட். எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பெல்லாம் வந்து பணம் காசுலாம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ வந்து வாரத்துல இல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை சிக்கன் மட்டும் தான் கிடைக்கும். அப்பெல்லாம் சீப்பா கிலோ வந்து 40 ரூபா 45 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ வந்து எடுத்துட்டு வந்து இருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பரா செஞ்சு தருவாங்க. இதுல போடுறதுக்கு மசாலா கூட இருக்காது, ஆனா அம்மா கைப்பட்டாலே அவ்வளோ ருசியா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு சத்தியமா. ஹோட்டலுக்கு வந்தவங்களே நிறைய பேர் என்னை பார்த்துட்டு போறாங்க, என்ன இந்த பிள்ளை இங்க வந்து உட்காந்து சாப்பிடுது அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம எத்தனை ஃபிளைட்ல போனாலும் எங்க போனாலும் இந்த இடத்துல உட்காந்து இப்படி இயற்கையோட உட்காந்து சாப்பிடுற சந்தோஷம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க. யாரு சென்னையில இருந்து பாண்டி போனாலும், பாண்டியில இருந்து சென்னை போனாலும், ஈசிஆர்ல பூவத்தூர்ல பாண்டியன் ஹோட்டல் இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் கண்டிப்பா கொடுக்குறேன். யார் வந்தாலும் சாப்பிட்டு பாருங்க. ஃபேமிலியோட வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, தனியா வாங்க, கப்புலா வாங்க, எப்படி வேணாலும் வாங்க. சரியான டேஸ்ட்ல சூப்பரான ஒரு சாப்பாடு, கார சாரமான மீன் குழம்பு சாப்பாடு அவ்வளவு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆம்பியன்ஸே வேற லெவல்ல இருக்கு. கியூல வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் கண்டிப்பா சாப்பிட்டு போங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ தலைவா. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்க சின்ன பிள்ளையா குழந்தையா இருந்தப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க அம்மாவுக்காக தான் இந்த இதெல்லாம் செய்யறேன். அம்மா ஆரம்பிச்சு வச்சதுதான் இந்த கடை. ஆமா, எங்க மாமனார் ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் எங்க அம்மா என் கூடவே இருந்து 20 வருஷமா இந்த கடை. உங்களை பெத்தவங்களா இல்ல என்ன பெத்தவங்க மாமியார் அப்பவே இறந்துட்டாங்க. எங்க அம்மா எங்க 2 பிள்ளை அப்பா இல்ல, சின்ன வயசுல செத்துட்டாங்க. அதனால எங்க அம்மா வந்து எனக்காக இருந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. இந்த செத்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது, 6 மாசம் தான் ஆகுது. அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. வயசு 80 வயசாகுது. இருந்தாலும் 80 வயசுலயும் பண்ணுவாங்க அம்மா, எல்லாமே வந்து பண்ணி வச்சிருவாங்க. நடந்து வந்து ஊருக்கா போட்டாங்க. அப்படியே சாயந்தரம் பானா நல்லா பேசிட்டே இருந்தாங்க. ஆடு கட்டு வந்தாங்க. நாளைக்கு அண்ணன் ஊருக்கு போகணும் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போகலாம் தங்கச்சின்னு கிளம்புனாங்க. உட்காந்த இடத்துல அப்படியே செத்துட்டாங்க. அதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஒரே உடம்பு சரியில்லாம படுத்து ஏன்னுண்டா தெரிஞ்சிருக்காது. இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு வந்து அப்படி உக்காந்தாங்களே, அப்படிதான் எப்படிதான் சாஞ்சாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அம்மாவுக்கு வந்து சொர்க்கம் தான். அம்மா எங்க இருந்தாலும் நம்மள வாழ்த்துவாங்க. ஏன்னா இவ்வளவு பேருக்கு வந்து அன்னமிட்ட கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுனாலதான் மத்த கஸ்டமர் வந்து சாப்பாடு இல்லைன்னு போகக்கூடாது. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ இருக்கிறத வச்சுனாலும் சாப்பாடு போட்டுருவோம். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வாங்க அம்மா வந்து காட்டுவோம். ஆனா எங்க மாமனார் தான் கடை ஆரம்பிச்சது. இருந்தாலும் அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நான் கடை வைக்காதுமே எங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சாங்க, வீட்டு வேலைக்கு. பாட்டி அந்த அம்மா அப்படியே கண்டினியூவா கடையில கஷ்டப்படுறது. அவங்க 2வது அம்மாவா என்கிட்ட இருக்காங்க. 2வது அம்மா. ஆமா, அவங்க வந்து பாட்டிட்ட கேட்டேன் எப்பயில இருந்து இருக்கீங்க, இந்த கடை ஆரம்பிச்ச புதுசுல இருந்தே இருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா, எல்லா மாஸ்டர்களும் போயிடுவாங்க வந்துருவாங்க. ஆனா அந்த அம்மா மட்டும் என்னை விட்டு போவே போல. கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு அம்மா தான் அவங்க. அம்மா பேருமா? சரோஜா. சரோஜா அம்மா. அவங்களுக்கு சொந்த ஊரு திருவாரூர். எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா தான் எல்லாருமே. கண்டிப்பா அம்மா இல்லன்னா வந்து வாழ்க்கை வந்து எதுவுமே கிடையாது. அம்மா தான் எங்களுக்காக எங்க அம்மா கஷ்டப்பட்டு. நீங்க வந்து டெய்லி நம்ம வந்து அம்மாவை கும்பிடுங்க. கண்டிப்பா இதுக்கப்புறமா என்ன கும்பிட்டாலும் அது இருக்கணும், உயிரோட இருந்தாதான். அது இந்த செத்த பிறகுதான் தெரியுது அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால எங்க அம்மா தான் போடணும். அம்மா இல்லைன்னா நம்ம இல்ல. கண்டிப்பா அதனாலதான் உயிர் வந்து இந்த உலகத்துல வர்றதுக்கு அம்மா தானே காரணம். அம்மாதான் தெய்வம்ன்றது. அம்மாதான் தெய்வம் வந்து எல்லார் வீட்லயும் இருக்க முடியாதுன்றதுனாலதான் அம்மாவை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும். கண்டிப்பா எங்க அம்மாதான். நீங்க வந்து அழாதீங்க, நீங்க கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா அம்மா வந்து நம்மள நல்லாதான் வச்சிருப்பாங்க. உண்மையாவே எனக்கு வந்து நிஜமாவே எங்க அம்மா போட்டாவே எடுத்து கொடுத்ததில்ல.
சரி லாஸ்ட் முறை ஒரு நட எங்க அம்மா பத்தி போகணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை. கண்டிப்பா எங்க அம்மா கண்டிப்பா. இல்லாம நான் இல்லை, எங்க அம்மாக்கு பட்ட கஷ்டத்துக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். அவ்வளவுதான். நல்லா இருப்போம்மா, எல்லாருமே நல்லா இருப்போம். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. இவ்வளவு பேருக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறோம். கடவுள் வந்து நம்மள மேலும் மேலும் உயரத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு போவாரு இனிமேட்டு. நமக்கு வந்து எந்த கஷ்டமும் இனிமேட்டு வராது. சரிங்களா?